ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும்போது, யார் யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர்கள், யார் யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள், இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்போ வரப்போகுது, இந்த எலெக்ஷனில் எத்தனை பவுன் வரை நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ண போகிறாங்க, குறிப்பாக எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2021 தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் வருது அப்படின்னாலே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது தான் சொல்லணும். அரசு தரப்புலேருந்தும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதியானவர்களுடைய பட்டியலை தயாரிங்க அப்படின்னு கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நவம்பர் 21 தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிடுகிறது. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவர்களின் தகுதி யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படின்ற பட்டியலை தயாரிக்கும் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையிலேயே இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதி அற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள், யார் யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள் அப்படின்ற பட்டியலை தயாரிக்கிற போகிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி என்கிற தமிழக அரசின் அறிவிப்பை மிகப்பெரிய குழப்பத்தை, விவாதத்தை, விமர்சனத்தை, சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள், நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்ற கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. தேர்தல் வெற்றி பெற்று அமைத்த பிறகு வாக்குறுதியை நிறைவேற்றப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் கூட்டுறவு வங்கிகள் 5 சவரன் 40 கிராம் வரை அடகு வைத்து பெற்ற நகைகள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நகைக்கடன் தள்ளுபடிக்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள், தகுதி இல்லாதவர்கள் என்ற பட்டியலையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. நகைக்கடன் விவரங்கள் கணினி மூலம் பகுப்பாய்வு செய்யப்பட்டதில் நகைக்கடன் வழங்க பெற தகுதி இல்லாதவர்கள் ஒரு சிலர், தகுதி உடையவர்கள் ஒரு சிலர் என்ற பட்டியலை தயாரிக்கிறதுக்கு தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த முறை பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி பெறப்படும், நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் பார்த்திங்க அப்படின்னா அதே தான் சொல்லியிருக்காங்க, நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு. ஆனால் யார் யாருக்கெல்லாம் அப்படின்றத பட்டியலை தயாரிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்கள், யார் யாரெல்லாம் தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தகுதி இல்லாத நபர்கள் யார்
யார், தகுதி உள்ள நபர்கள் யார் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்தால் அவர்கள் மொத்த நகைக்கடன்களில் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவங்களுடைய நகை தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை எண்ணை சரியாக வழங்காதவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா அதாவது ஆதார எண்ணை வழங்காதவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. எந்த பொருளும் வாங்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2025ஆம் ஆண்டு கூட நீங்கள் பயிர்க்கடன் நகை தள்ளுபடி பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது. மற்ற மாவட்டங்களை சேர்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கடன்களை சரிபார்க்க கள ஆய்வை மேற்கொண்டு தற்காலிகமாக தகுதியுள்ளவர்கள் மற்றும் முற்றிலும் தகுதியற்றவர்கள் என 2 பட்டியலை வரைந்தனர் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் தகுதி உடைய நபர்கள் யார் தகுதி அற்ற நபர்களை நம்ம யார் அப்படின்றது சொன்னோம். தகுதி உடையவர்கள் யார் யார்னா ரேஷன் பொருட்கள் அனைத்தும் வாங்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தகுதி உடையவர்கள். அது மட்டுமல்லாது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு ரேஷன் அட்டைதாரர்களில் உங்கள் வீட்டில் 4 பேர் 5 பேர் ஒரே ரேஷன் அட்டை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை 3 பேர் ஒரே ரேஷன் அட்டை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் பேரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதற்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம், கடந்த 2021 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடியே வாங்கலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வாங்கினவங்களுக்கு இப்போ ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆகும். உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, உங்களோட பேன் கார்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கோடு நீங்கள் இணைச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். மேலும் நகைக்கடன் சம்மந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.